ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெஸ்ட் மூவி பார்த்த ஃபீல் எனக்கு இப்ப தான்ப்பா வருது. எந்த மூவியை பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம பரிமளா அன்கோ மூவியை பத்தி தான் சொல்றேன். இந்த மூவியை பார்த்ததுக்கு உண்மைக்குமே நீ வேற லெவல் என்டர்டெயின் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். தரமான காமெடி மூவின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியும் கூட. முக்கியமா அந்த படத்தோட ஸ்டோரிக்காக நம்ம பாண்டராஜ் சாரை பாராட்டி ஆகணும். அந்த ஸ்டோரியை அவ்வளவு சூப்பரா எழுதியிருந்தாரு. அதுவும் இல்லாம படத்துல ஹீரோ நம்ம ஜெயராம் சார் தான். உண்மைக்குமே ஆக்டிங்க தெரிக்க விட்டாரு. இந்த படத்துல ஒரு நல்ல குடும்பஸ்தானா நடிச்சிருந்தாரு. உண்மைக்குமே வேற லெவல். நல்ல காமெடியும் பண்ணாரு. அவரை பத்தி சிரிச்சுட்டு தான் இருந்தா அதிகமா. இவருக்கு போட்டியா நம்ம ஊர்வசி மேடம் இவருக்கு ஒய்ஃபா நடிச்சு அவங்க அதுக்கு மேல காமெடி பண்ணி செதற விடுறாங்க படம் முழுக்க. அவங்களோட ஆக்டிங்குமே இந்த படத்துல தரமா இருந்ததுன்னு சொல்லுவேன். முக்கியமா இந்த படத்துல நம்ம சாண்டி மாஸ்டரை பாராட்டி ஆகணும்ப்பா. உண்மைக்குமே இந்த படத்துல செதற விட்டாருன்னே சொல்லலாம். ஆனா நம்ம சாண்டி மாஸ்டர் அந்த படத்துல ரொம்பவுமே எதிர்பார்க்க முடியாது. பாதி கதைக்கு மேல அவர் இருக்க மாட்டாரு. ஆனாலும் அவர் நடிச்ச போர்ஷனோட நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் இல்லாத போர்ஷனுமே பேயா வந்து ஒரு மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவுமே வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமா மூவியோட ஸ்டார்டிங்ல எல்லாம் அவர் பேசும்போதே அவ்வளவு சிரிப்பு வரும். நம்மளுக்கு வேற லெவல்ல காமெடி காமிச்சிட்டு ஒரு சீரியஸ் கேரக்டராவும் காமிச்சிருந்தாங்க சாண்டி மாஸ்டரை. இந்த படத்தோட டர்னிங் பாயிண்டே நம்ம சாண்டி மாஸ்டர் தான். நம்ம சாண்டி மாஸ்டர் இல்லைன்னா அந்த கதை வந்து கரெக்டா சுவாரஸ்யமா உள்ள போயிருக்காது. அதோட டர்னிங் பாயிண்ட் நம்ம சாண்டி மாஸ்டர் உண்மைக்குமே செதற விட்டாருன்னு சொல்லலாம் சாண்டி மாஸ்டர் இந்த படத்துல. அதுவும் இல்லாம டைரக்டர் பாண்டராஜ் சார் இருக்கிறார்ல, அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் படத்தை நீங்க இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்டாரு. நான் பார்த்தவரை இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் த்ரில்லரா அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் கொஞ்சம் காமெடி எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. பாண்டராஜ் சார் உண்மைக்குமே பாராட்டி ஆகணும் இந்த படத்துல. இப்படி ஒரு ஜானர்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நான் இந்த மூவில தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பாதி முடிஞ்சோன்னு என்னடா படம் அந்த பாவனாசம் மூவி மாதிரியே போகுதுன்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நம்ம ஜெயராம் சாரே சொல்லிட்டாரு, இப்ப எல்லாரும் பாவனாசம் மூவி பாத்திருக்கீங்களா, அத மாதிரி தான் நம்ம ஃபேமிலியை காப்பாத்திக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சீன்ல உண்மைக்குமே வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம யோகி பாபுவோட காமெடி தான் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சமே பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். யோகி பாபு கண்ண காமெடி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தானா. இந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே கொஞ்சம் காமெடியா தான் காமிச்சிருந்தாங்க. அதுல யோகி பாபுமே ஒரு முக்கியமான ஆளு. பத்தாத குறைக்கு நானும் போட்டிக்கு வரேன்டா அப்படின்னு நம்ம மைஸ்கின் சார் இருக்காருல்ல, அவருமே போலீஸ் கேரக்டர்ல எம்பெருமான் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு படத்துல. அவரும் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ஆள்னே சொல்லலாம். அந்த போலீஸ் கேரக்டருக்கும் சரி, அதுல அவரோட லுக்கும் சரி அப்படியே வேற லெவலா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு நல்லாவே சூட் ஆயிட்டாரு மைஸ்கின் சார். அவரும் யோகி பாபுவும் தான் அந்த படத்துல காம்போனே சொல்லலாம், காமெடி கம்போ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மள வயிறு வலிக்க அளவுக்கு சிரிப்பு வர வச்சாங்க. மைஸ்கின் சார் நல்லா படம் முடியத வர நல்லா காமெடி பண்ணிட்டு கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும்போது அவன் நம்மளே எமோஷன் ஆக்கி ஒரு சீன்ல அளவு ஸ்டார்னே சொல்லலாம். ஆமா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா காமெடியா கொண்டு போவாங்க. கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும்போது அது உங்களுக்கு அல்ற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் அழுவியா தான் இருந்தது அந்த கிளைமேக்ஸ். மைஸ்கின் சாரோட பையனுக்கு நடந்த கொடுமையா அவர் சொல்லுவாரு, அதான் கொஞ்சம் எமோஷன் ஆக்கி வச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு காமெடி ஆக்டர்ஸ் நான் சொல்லதுங்க மறந்துட்டேன். நம்ம சிங்கம்புலியும் சென்ட்ராயனும் சேர்ந்து காமெடியை பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. உண்மைக்குமே யோகி பாபுவோட டபுள் மடங்கு வேற லெவல் இவங்க காமெடி பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமா அந்த இறந்த வீட்டுல வச்சுலாம் ஒரு காமெடி பண்ணுவாங்கல்ல ரெண்டு பேரும், வயிறு வலிக்கிற லெவலுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுவும் சிங்கம்புலி சொல்லவே தவிர செதற விட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல நடிச்ச காமெடி ஆக்டர்ஸும் காமெடியும் தான். பாண்டராஜ் வெறும் காமெடியை மட்டும் காமிக்காம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸையும் இந்த காமிச்சிருக்காரு இந்த படத்துல. சோ ஓவரால் இந்த மூவி தரமான மூவினே சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு பெஸ்ட் மூவி பார்த்த ஃபீல் எனக்கு வந்தது இந்த படத்தை பத்தி தான். இந்த படத்தோட பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு பார்ட் 2 கண்டிப்பா வரும். அது இந்த படத்தோட எண்ட்லயே சொல்லியிருந்தாரு நம்ம ஜெயராம் சார். சோ நீங்க யாரெல்லாம் அந்த பரிமளா அன்கோ மூவியோட பார்ட் 2க்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு சினிமா வீடியோஸ் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கிறேன் நம்ம சேனல்ல. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.